அனைவருக்கும் வணக்கம். இப்ப திமுக செய்கிற தில்லாலங்கடி வேலையெல்லாம் ஒண்ணொண்ணா வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதுபோக இன்னைக்கு நமது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் கரூர் போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படம் விரைவில் திரைக்கு வரவிருக்கு. அந்த அப்டேட்டும் பார்ப்போம். நே நேற்று முன்தினம் நடந்த ஐஏஎஸ் காவல்துறை உயர் அதிகாரிகளோட அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுனாங்க அப்படின்றது. மற்றபடி இன்னைக்கு ஐயுஎம்எல் அவங்க வெளிப்படையாகவே திமுகவை போட்டு பொழந்த நிகழ்வும் இருக்கு. இதை பற்றி வரிசையாக ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த திமுக தீய சக்தி அப்படிங்கிறது புதிய அசைன்மெண்ட்டை கையில் எடுத்துட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ அமைச்சர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாரையுமே காவுன்னு காவிக்கிட்டு இருந்தானுங்க, கூவுன்னு கூவிட்டு இருந்தானுங்க. ஒப்பாரி வச்சு ஒப்பாரிலாம் முடிஞ்சுட்டு இப்போ கையில் புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கை கையில் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் என்னன்னா, இது வழக்கமாக திமுக செய்கிறதாங்க. திமுக அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே சாதாரணமாக எடை போட முடியாது. அவங்க மக்களோட மக்களாக அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க தோல்வியில் கீழே விழுந்தாலும் கூட அந்த தோல்வியை ஈடுகட்டும் விதமாக ஏதாவது பொய் புரட்டு உருட்டு இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட அப்டேட்லேயே இருப்பாங்க. அதை தான் இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்களும் சரி, முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ ஐயா ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம்லாம் நேற்று நடந்துச்சு. நிறைய பேர் கைதானாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன உருப்படியான நிகழ்வு நடந்தது? ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க முன்னெடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? பயத்தின் உச்சம். வாழ்க்கையோட இறுதி நாட்களை என்ற மாதிரி இவங்க அரசியல் வாழ்வோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க அந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மேயர் பிரியா சகோதரி, சவுண்டு பாட்டி ஜூலி, கூலி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏரியாவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமே 200 பேர் இருக்க மாட்டாங்க. 200 பாட்டிக்கு 200 பேர் தான் வருவான். இந்த 200 பேரையும் வச்சுட்டு நாங்களும் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு காமிச்சிட்டு இந்த மக்கள்கிட்ட தப்பான விஷயத்தை பூரா இறக்கி விட்டுட்டு இருக்கேன். இந்த கட்சியில் இருக்கவங்களை, கட்சினே சொல்லக்கூடிய அந்த சங்கத்தில் இருக்கவங்களை என்ன சொல்றது, முதியோர் சங்கத்தில் இருந்து நடந்த அந்த போராட்டம் இவங்க எதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இத்தனை வருடம் தமிழகத்தின் முதல் அமைச்சர்களாக இருந்துகிட்டு இருந்தவங்களும் சரி, ஏன்னா முதலமைச்சராக இருந்தது கிடையாது. ஸ்டாலின் அன்கோ கம்பெனியில் நிறையா முதலமைச்சர்கள் இருந்தாங்க. துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் செயல்பட்டு இருந்தார். இங்கிட்டு பாபு அவர்கள் ஒரு பக்கம் செயல்பட்டு இருந்தார். இங்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் செயல்பட்டு இருந்தாங்க. இங்கிட்டு திருச்சி மாவட்டத்தோட முதலமைச்சராக இருக்க நேரு அண்ணன் அவர் ஒரு பக்கம் ஏன்னா மாவட்டத்துக்கு மாவட்ட முதலமைச்சர். இவங்க முதலமைச்சர் அப்படின்னா இப்போ நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா மாதிரி ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய கட்சி கிடையாது திமுக. அவங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க. நீங்கள் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் அண்ணன் மூர்த்தி அண்ணன் இப்படி முதலமைச்சர்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு செம்மையா மரணடி மக்கள் கொடுத்தது தாங்கிக்க முடியாம இன்னைக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லடான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு. இல்லை முதலமைச்சர் இதை உடனடியாக அவரை அப்படிலாம் பதவியெல்லாம் விலக சொல்ல முடியாதியா? அப்படிலாம் சொல்ல முடியாதியா? அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. முதல்ல நீ ஒழுக்கமானு பாரு. முதல்ல ஓ முதுகு பின்னால பெரிய சாராய ஊழல் ஆலையே இருக்கு. அதை கழுவிட்டு வா. முழுக்க சாராய ஆலை வைத்து நடத்தின ஒரு கம்பெனி இன்னைக்கு ஏதோ ஒரு மாத்திரைன்னு சொல்றாங்க. அது என்னன்றதே இன்னும் உறுதிப்படுத்த முடியாத ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்க கையில் எடுத்துக்கிட்டு நாங்களும் எதிர்கட்சியா இருக்கோம் அப்படின்னு படம் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் ஒரே வார்த்தை சொல்றாங்க, இவங்க பழையபடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு எப்படி கரூர்ல அங்க போகக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, முதலமைச்சர் கையை அசைக்கக்கூடாது, கண்ணாடி இறக்கி விடக்கூடாது, நீ கருப்பு கண்ணாடி போட்ட காருக்கு உள்ள உட்காந்து போகணும் அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு சட்டங்கள்லாம் போட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, 28ஆம் தேதி நாங்க தான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டோம்ல. நீங்க 28ஆம் தேதி அனுமதி கேட்டுட்டோம்னா நீங்க 29ஆம் தேதி எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்ல. அதனால நாங்க தடையை மீறி போராட்டம் பண்ணணும்ல. நீ போராட்டம் பண்ணினா பால்டாயில் 10 மணிக்கு லைட் அடிச்சதுக்காக நீ போராட்டம் பண்ணியா? அத்தனை ஆயிரம் பேர் செத்து கிடந்தாங்க, அதுக்கு நீ போராட்டம் பண்ணியா? தெருவுக்குள்ள சாக்கடை பொங்கி ஒளிஞ்சிச்சு, அதுக்கு போராட்டம் பண்ணியா? ரேஷன் கடையில இருந்து அரிசியெல்லாம் கடத்திட்டு போனாங்க, அதுக்கு போராட்டம் பண்ணியா? 10 ரூபா கோட்டு பாட்டிலுக்கு காசு வாங்குறாங்கன்னு மக்கள் பூரா குடிமக்கள் கதறிட்டு இருந்தாங்க, அதுக்கு நீ போராட்டம் பண்ணியா? பண்ணின ஊழல் அயோக்கியத்தனா அம்புட்டு நீ ஆட்சியில தொட்டு விட்டதை தான் நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் சொன்னார்ல, முடிச்சு விட்டோம் அப்படின்னு. இப்பதான் முடிச்சுட்டு இருக்கோம், முழுசாவும் முடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது உன் போராட்டம் எதுல இருக்கணும்? ஒரு எதிர்கட்சியா ஒரு திறன்பட நாங்களும் இருக்கிறோம், இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்க, அந்த மக்களுக்கு உண்மையானவங்களா இருக்க போறோம் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை கையில் எடுத்து பேசணும். இல்லையா, ஒரு பொதுமக்களுக்கு தேவையான ரோடு வசதி, சாலை வசதி, ரேஷன் கடையில பிரச்சனை இருக்கு, எங்க அமைச்சர்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று வாங்கிட்டாரு, அந்த லஞ்சம் வாங்கிட்டாங்க, இந்த லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா நீ போராட்டம் நடத்தலாம். உப்புக்கு சப்பு இல்லாத ஒண்ணும் இல்லாத போதை ஊற்றுக்களான நீங்க எங்க அமைச்சரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இனிமே பேசப்படாது. ஓகேவா? முன்னாள் எம்எல்ஏ குளத்தூர் எம்எல்ஏ ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்களாம் பெரிய அரசியல்வாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
உண்மையான பெரிய அரசியல்வாதிலாம் போய் சேர்ந்துட்டாரு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட உங்க அரசியல் சகாப்தம் முடிஞ்சிருச்சு. அவரு இறந்த அந்த டைம்ல மக்களோட மனநிலைய பயன்படுத்தி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த ஆட்சிய நீங்க சிறப்பா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம். இன்னைக்கு அந்த ஊழல், லஞ்சம் வெளியில வந்துகிட்டு இருக்கிறத மறைக்கிறதுக்கு, மக்கள் மனசுல நம்மளும் இருக்கோம் அப்படின்னு நீங்க காமிக்கிறதுக்காக, நாங்களும் இருக்கோம், நாங்களும் இருக்கோம், நாங்களும் ரவுடி தான். ஐயா நாங்களும் ரவுடி தான் ஐயா. நாங்க பழைய ரவுடிக, நாங்க பழைய ரவுடிகன்னு சொல்லிட்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா, மக்கள் நம்புறதுக்கு முட்டாள்கள் அல்ல. மக்கள் நம்பவே மாட்டாங்க. உங்கள நம்புறதுக்கு வேலையே இல்ல. அதனால வேற ஒரு வேலைய நீங்க கையில எடுத்துட்டு உங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் எடுங்க. இதோட முடிவு என்னவா இருக்குன்னு இப்பவே சொல்றேன். நம்ம தமிழக வெற்றிக் கழக உறவுகள் தயவு செஞ்சு குறிச்சு வச்சுக்கங்க. வரப்போற இடைத்தேர்தல்ல இரட்டை இலக்கங்கள்ல இடைத்தேர்தல் நம்ம சந்திக்க போறோம். 10வது மாசம் கண்டிப்பா எலெக்ஷன் நடத்தியே ஆகணும். அந்த 10வது மாசம் குறைஞ்சபட்சம் 15 எம்எல்ஏக்களாவது ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. இதுதான் உண்மை. இந்த 15 எம்எல்ஏக்களுக்கு குறையாம ரிசைன் பண்ணிருவாங்க. நேத்து நம்ம பாஸ்கர் அண்ணன் ரிசைன் பண்ணிட்டாரு. 2 பாஸ்கர் அண்ணன்களும் நம்ம கட்சியில இணையிறதா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வோட உள்ளவரு. அந்த ஏரியா மக்கள்ட்ட ஒரு நன்மதிப்ப பெற்றவரு. அவர் மேல திமுக போட்ட வழக்குகள் தான் அவ்வளவுமே. பொய் வழக்குகள் தான். திமுக என்ற ஒரு தீய சக்தி புரட்சி தலைவி அம்மா மேலேயே ஒரு பொய் வழக்க போட்டு, அந்த குற்றத்தை எல்லாம் உண்மையாக்கி அவங்கள சிறைக்கு அனுப்புனது தான் இந்த தீய சக்தி. இந்த தீய சக்தி கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நீ கை கோர்க்கிறேன்னு சொல்ற உடனெல்லாம் காரி துப்ப மாட்டாங்களா அந்த மக்கள்? ஏயா அம்மாவை சிறைக்கு அனுப்புனவங்க, சின்னம்மா 4.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய கட்சியை வளர்த்து வச்சவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோமா, நாதாரித்தனம் பண்றோமா அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க இங்கிட்டு இவர் எடப்பாடி டெட் பாடி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நாங்க சொல்றோம், முழுக்க முழுக்க இந்த நடந்த தவறுகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். திமுக அரசு மட்டுமே காரணம். ஒண்ணு மண்ணள்ளி போட்டா, மண்ணை அடிச்சா வந்து காசு கேட்க வந்துருவான். சாக்கடை அடைச்சிருக்குடா, அதை வேலை பார்க்கணும்னா காசு கேட்க வந்துருவான். இப்படி காசு கொடுத்து கொடுத்து ஓஞ்சு போன மக்கள் உங்களை தூக்கி வெளியில எறிஞ்சிட்டாங்க. அத பொறுக்க முடியல. நீ வாழ்நாள்ல முதலமைச்சர்ன்றத கனவுல கூட நீங்க காண முடியாது. உங்களோட சகாப்தம் முடிந்தது. உங்கள அழிக்கிறதுக்காக வந்த கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம். அதன் தலைவர் தான் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. விஜய் அண்ணாவோட தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த கட்சின்றது எவனுக்கும் கட்டுப்பட்டவர் இல்ல. யாரு நேத்தெல்லாம் வந்து காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. குற்றவாளி என் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, தமிழக வெற்றிக் கழகத்துக்காரன் கொடி கட்டியிருக்கான், வண்டியில உங்க கொடி இருந்துச்சு அதனால விட்டுட்டோம் அப்படின்ற பேச்சே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் கட்சிக்காரனா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுங்க. அது உண்மையாகும் பட்சத்துல நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன் கட்சியில இருந்து. பாரபட்சம் பார்க்காதீங்க. பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுங்க. குழந்தைங்களுக்கு முழுசா பாதுகாப்புன்னு உச்சமே குழந்தைகளுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாலை குடிநீர், ரேஷன் கடை பொருட்கள்ல மக்களுக்கு தரமா கிடைக்குதா அப்படின்றத ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவாவே போட்டிருக்காங்க. ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு தங்கு தடை இல்லாத உணவு விநியோகம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம அண்ணன் கரூருக்கு அடுத்த வருகின்ற 11ஆம் தேதியில அடுத்த மாசம், ஆமா இன்னும் 2 நாள் இருக்கு. ஜூலை மாசம் 11ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 2 நாள் விஜயமா கரூர் போறாங்க. இறந்த உறவுகளை சந்திக்க போறாங்க. மனவேதனையோட போறாங்க. ரொம்ப சந்தோஷத்துல போக கிடையாது. ஏன்டா இவ்வளவு நாள் போகலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வந்திருக்க மாதிரி, அந்த குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் சிறைக்கு செல்ல போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு நான் தர்றேன். அது சிபிஐ விசாரணையோட முடிவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலரது பெயர்கள் அடிபட்டிருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் மாற்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது போக ஜனநாயகன் படம் நமக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. அது சுதந்திர தினத்தன்னைக்கு ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. அது போக நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் வாரிசான அவரது மகன் டைரக்ஷன்ல உருவான படம், தயாரிப்பில் உருவான படம் கூடிய விரைவில் அடுத்த மாசம் 31ஆம் தேதி வருது அப்படின்ற தகவலும் தந்திருக்காங்க. திரை கொண்டாட்டமும் இருக்கு, தரை கொண்டாட்டமும் இருக்கு, வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கொண்டாட்டமும் இருக்கு. வீண் பழிகளை போடுவதை தவிர்த்து இந்த எதிர்க்கட்சிகள் சிறப்பான அரசியல் பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்க பாருங்க. நீங்க சொல்றது பொய்ன்னு 100% எங்களுக்கு தெரியுதுங்க. நீங்க எல்லாமே பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட உண்மை இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. அப்ப அந்த உண்மை இல்லாத ஒண்ண நாங்க எப்படி நம்புவோம் அப்படின்னு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்றோம். நீங்களா இருக்க உண்மையான அரசியலை கையில் எடுத்துட்டு அந்த மக்களோட பயணிக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா, வர்ற எலெக்ஷன்ல டெபாசிட்டாவது வாங்கலாம். மீண்டும் ஏற்கனவே கொடுத்த வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு குடைச்சல் கொடுத்து இந்த மக்கள் எல்லாம் உங்கள் மேல வெறுப்பாகி, வெறுப்பின் உச்சத்தில் உங்களை தூக்கி எறிஞ்ச அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இடைத்தேர்தலையும் நடக்க போகுது. நீங்க டெபாசிட் கூட இல்லாம போறீங்க. அண்ணன் சீமானுக்கும் ஒரு அறிவுறுத்தலாவே சொல்றேன். நீங்க தனிச்சு இயங்கிட்டீங்க. தனியா உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் வச்சிருக்கீங்க. அந்த ராஜ்யத்தோட அப்படியே இருந்தீங்கன்னா, நீங்க ராஜாவாவே வரலாம். எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதை தவிர்த்து இவங்க அள்ளு சில்லறையோட நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்க மேல வச்சிருந்த ஒரு பாசம், மரியாதை, ஒரு திராவிட எதிர்ப்பாளராகவும், தமிழ் தேசியவாதியாகவும், இலங்கை தமிழர்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கக்கூடிய உங்கள் பேச்சும் காற்றில் போன பொய்யாவே போயிரும். நிறையா பொய் சொல்லியிருக்கீங்க. அது எங்களுக்கே தெரியும். அதெல்லாம் கூட நாங்க மறந்துட்டோம்.
ஆனா, இந்த ஒரு சொல், நான் திராவிட எதிர்ப்பாளரா வர்றேன்னு சொல்றது, ஏற்கனவே திராவிடத்த ஆதரிச்சது, இப்ப திராவிட கட்சியோட போய் இணைஞ்சு ஏதோ 2,00,00,000ல உங்களுக்கெல்லாம் கார் குடுத்துருக்காங்கன்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் குடுங்க. அதுக்கப்புறம் மக்கள சந்திங்க. இல்லைன்னா உங்கள உடைச்சு விட்டுருவானுங்க. நிச்சயமா நீங்க ஒரு நல்ல தலைவரா, நல்லா இருக்கணும், அரசியல்ல மேல வரணும்னா, உங்களுக்கான தனி அடையாளத்த இழந்துறாதீங்க. தமிழ் தேசியவாதியான அண்ணன் சீமானுக்கு குடுக்குற அட்வைஸா நெனச்சுக்கங்க. உங்க தம்பியா சொல்றேன். ஆனா, இந்த தீய சக்தி உங்க கட்சியும் அழிக்கிறதுக்கு வழி பண்றாய்ங்க. நம்பி ஏமாந்துறாதீங்க. அதே மாரி எச்சரிக்கையாவே சொல்றோம். தமிழக வெற்றி கழகத்த தொட்டவன் கெட்டவன் தான். வாழ்க்கையில நீ தொடணும்னு நெனச்ச அப்டின்னா, தப்பான இடத்துல கைய வச்சுட்டோம்னு சொல்லிட்டு வாழ்நாள் பூரா நீ கதறணும் அப்டின்னு வெற்றி தலைவர் விஜய் அண்ணா சொல்லியிருப்பாரு. கைய வச்சுட்டீங்க. இனிமே எடுக்க முடியாது. வாழ்நாள்ல நீங்க ஒவ்வொருவரா இனி சிறை செல்லும் அந்த நாட்களை நாங்க கண்கூடா பார்க்க போறோம். அதுக்காக தான் நீங்க இவ்வளோ பெரிய திருட்டுத்தனமான போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. ஏய்! இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லையா? எவன் குடியாம இருக்கான்? சொல்லு. நீயே கடைய நடத்துவ, நீயே தொறந்து விடுவ, குடிச்சிட்டான்னா அவன் மேல நீயே ஃபைன போடுவ. இது உன் அரசியல். நாங்க சொல்றோம் எங்க அரசியல. நீ தொறந்தே வச்சிருந்தாலும் அந்த கடைக்குள்ள நாங்க போமாட்டோம். நீ தொறந்தே காமிச்சாலும் அத நாங்க பார்க்க மாட்டோம். ஏன்னா நீ தீய சக்தி. இந்த தீய சக்தி எங்ககிட்ட நிக்கவும் முடியாது, நிலைக்கவும் முடியாது. வெற்றி தலைவர் விஜய் அண்ணா கூட அவரோட சகோதரிகள் வலுவான அச்சாணி அடிச்ச மாரி அவங்க கூட இருக்காங்க. அந்த சகோதரிகள் இருக்க வரைக்கும் உனக்கு தெரியுமா? மஞ்சள், சிகப்பு மங்களகரமான அந்த கலர் என்பது பெண்மையை குறிக்கக்கூடிய கலர். இது தெரியுமாடா லூஸ் பயலுகளா? உங்கள மாரி கருப்பு, சிகப்பா வச்சுக்கிட்டு இருக்க கட்சின்னு நெனச்சியா இத? இது பெண்களை மையமாக கொண்ட கட்சி கொடியில கூட அந்த கலரோட வர்ணம் இருக்கு. அந்த வர்ணத்தோட ஆழம் என்னன்னு தெரியுமா? ஓம் சக்தி, பராசக்தியோட கலர் அது. அத ஜெயிக்கணும்னு நீ நெனச்சீன்னா, வாழ்நாள் பூரா நீ தோத்துட்டே இருப்ப. உண்மைய சொல்லு. உண்மையா நடந்துக்க. உண்மையா இருக்கிறதுக்கு பாரு. இந்த தமிழக மக்களுக்கு நீ இதுவரைக்கும் உண்மையா இருந்ததில்ல. இனிமேலாவது இருக்க முடியுமான்னு முயற்சி செய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ பாருங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.